வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் உரைகள்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான பகுதிய ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது அவரோட 51வது சொற்பொழிவு. இதுல வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு காரணம் உண்மையிலேயே தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இந்த உரை தொடங்குது. ஆமா, இந்த குறிப்பிட்ட உரையாடல் நாம ஏன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம், ஒரு ஏன் அப்படின்னு தேடிட்டே இருக்கோம்னு நம்மளையே கேள்வி கேட்க வைக்குது. ஆமா, கேள்விகளுக்கு பின்னால இருக்கிற அந்த தவிப்ப பத்தி பேசுது. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போவோம். முதல் கேள்வி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் கேக்குறார், காரணமே இல்லாம வாழ்றதுக்கான சூத்திரம் என்ன? இதுக்கு ஓஷோ வாழ்க்கைக்கு இயல்பாவே காரணம் கிடையாதுன்னு சொல்றார். ஒரு குழந்தை மரங்கள் ஏன் பச்சையா இருக்குன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது? அது பச்சையா இருக்கிறதால பச்சையா இருக்குன்னு சொல்றதுதான் உண்மையான பதில்னு சொல்றாரு. இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஏங்கிற கேள்வியை உருவாக்குறதே மனித மனம்தான். அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதிலை தேடி நாமளே வேதங்கள், குரான், பைபிள்னு பெரிய பெரிய தத்துவ அமைப்புகளை உருவாக்கிக்கிறோம்னு ஓஷோ சொல்றார். சரி, இந்த பதில்கள் நம்ம பயத்தை போக்காது. ஆனா நாம தனியா இல்ல, நம்மள வழிநடத்த ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற ஒரு தற்காலிக தைரியத்தை கொடுக்கும். ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி மாதிரி. ஆமா, இருட்டுல தனியா நடந்து போகும்போது நமக்கு நாமே பாட்டு பாடிக்கிற மாதிரி தான் இதுவும். அந்த சத்தம் கூட யாரோ இருக்கிறாங்கிற ஒரு மாயையை உருவாக்கும், அவ்வளவுதான். இந்த காரணமற்ற வாழ்க்கைங்கிற யோசனை கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில, அதாவது நம்ம இலக்குகள், காரணங்கள் இதையெல்லாம் வச்சுதானே இயங்குறோம். ஆமா, அது உண்மைதான். ஒரு உறவுல இருக்கிறதுக்கு காரணம் அன்பு. இந்த காரணமற்ற நிலைய ஒருத்தர் எப்படி தன் அன்றாட வாழ்க்கையில உணர்றது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஓஷோ இங்க பேசுறது அன்றாட ஊந்துதல்களை பத்தி இல்ல. அவர் பேசுறது வாழ்க்கையோட அடிப்படையான ஒரு மெட்டாபிசிக்கல் காரணத்தை பத்தி. நான் ஏன் பிறந்தேன், இந்த பிரபஞ்சத்தின் நோக்கம் என்ன மாதிரியான கேள்விகள். ஓ, பெரிய கேள்விகள். ஆமா, இந்த கேள்விகளுக்கு பதில தேடிதான் நாம தத்துவத்துக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் போறோம். ஆனா வாழ்க்கைங்கிறது ஒரு நிகழ்வு. அதுக்கு வெளியே இருந்து ஒரு காரணம் தேவையில்லைங்கிறது தான் அவரோட கருத்து. அது ஒரு ஆற்ற போல சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் தேவையில்லை. இத விளக்க அவர் சொல்ற அந்த யாக்கிய வல்கியர் கார்கி கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பண்டிதர்கள் சபையில கார்கி கேக்குறாங்க, பிரம்மத்தை யார் தாங்குகிறார்கள்னு. இந்த உலகத்தை பூமி தாங்குது, பூமிய நீர் தாங்குது, இப்படியே போனா கடைசியா இருக்கிற பிரம்மத்தை யார் தாங்குகிறார்கள்? உடனே யாக்கியவல்கியர் கோபத்துல, இது எல்லை மீறிய கேள்வி, இதுக்கு மேல கேட்டா உன் தலை துண்டிக்கப்படும்னு மிரட்டுறார். பாருங்க, ஞானம், பண்டிதர் சபைன்னு நாம நினைக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய ஈகோ வெளிப்படுது. ஆமா, வன்முறை கூட. ஓஷோ இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சுட்டி காட்டுறார். யாக்கியவல்கியருக்கு பதில் தெரியல. அதனால தான் அகங்காரத்தை காப்பாத்திக்க அதை எல்லை மீறிய கேள்வின்னு சொல்லி கார்கிய அடக்கிறார். சரி. ஆனா ஓஷோ சொல்றது அது பொருளற்ற கேள்வி. அதாவது பச்சை நிறம் என்ன வாசனையா இருக்கும்னு கேக்குற மாதிரி. ஓஹோ, புரியுது. கேள்வி இலக்கணப்படி சரி, ஆனா அதுக்கு அர்த்தமே இல்ல. கரெக்ட். வாழ்க்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் வெளியே ஒரு காரணம் தேடுறதும் அப்படிதான். இது ஒரு தத்துவ பிழை. அதனால பதில தேடி நேரத்தை வீணாக்குறத விட அந்த கேள்வியே பொருளற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கைவிடுறது தான் ஞானம்ங்கிறார். ஆஹா, வாழ்க்கைக்கு வெளியே இருந்து ஒரு அர்த்தத்தை தேடுறத விட்டுட்டு வாழ்க்கைய அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் முதல் படி. இந்த அப்படியே ஏற்றுக்கொள்வதுங்கிற விஷயம் அடுத்த கேள்விக்கு சரியா நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, வாழ்க்கையை ஏத்துக்கிற மாதிரி நம்மள நாமளே ஏத்துக்க வேண்டாமா? அதே பாயிண்ட் தான். ஏன்னா அடுத்த சீடர் கேக்குற கேள்வி தன்னுடைய குறைகளை பற்றியது. மிகச்சரியா இணைத்தீர்கள். அந்த சீடர் 3 தங்க பாத்திரங்களோட உமை கதையை சொல்றாரு. ஆமா, ஒரு குரு 3 சீடர்கள் கிட்ட ஆளுக்கு ஒரு தங்க பாத்திரத்தை கொடுத்து அத பத்திரமா சுத்தமா வச்சுக்க சொல்றாரு. முதல் சீடர் அதை அப்படியே பாதுகாப்பா வச்சிருந்தாரு. 2வது சீடர் கொஞ்சம் அழுக்காக்கிட்டாரு. 3வது சீடர் அதை உடைச்சிட்டார். கடைசியில குரு திரும்பி வந்து பார்த்தப்போ சரியா வச்சிருந்த முதல் சீடரை மட்டும் ஏத்துக்கிட்டார். ஆமா, அந்த ஊமைய சொல்லிட்டு அந்த சீடர் ஓஷோ கிட்ட கேக்குறார், நான் அந்த பாத்திரத்தை அழுக்காக்கின அல்லது உடைச்ச சீடரை போன்றவன். என்னிடம் பல குறைகள் இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க ஏன் என்னை ஏத்துக்கிட்டீங்க? இது ரொம்ப ரொம்ப உருக்கமான கேள்வி. நம்ம எல்லாருக்குமே அந்த உணர்வு எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. நிச்சயமா. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் தான் கருணையின் உச்சம். அவர் சொல்றார், அந்த கதையில வர குருவோட இடத்துல நான் இருந்திருந்தா ஏற்கனவே சரியா இருந்த அந்த சீடனை விட்டுட்டு தப்பு செஞ்ச அந்த மத்த 2 பேரையும் தான் தேர்ந்தெடுத்திருப்பேன்னு. வாவ். ஏன்னா ஒரு மருத்துவர் நோயாளிக்கு தான் தேவை, ஏற்கனவே ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்றார். ரொம்ப ஆழமா இருக்கு. தொடர்ந்து அவர் சொல்றார்,
எனது ஆர்வம் சுலபமா உருவாக்கக்கூடிய மெழுகுச் சிலைகளை செய்வதில் இல்ல, கடினமான கற்களில் சிலைகளை செதுக்குவதில்தான் இருக்கிறது. இந்த வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, நம்முடைய குறைகள் தான் நம்ம செதுக்குவதற்கான வாய்ப்புகள்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ ஒரு குரு ஒழுக்கமா சரியா இருக்கிற சீடனை பாராட்டாம தப்பு செஞ்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது மத்தவங்களுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆகிடாதா? நாம எப்படி இருந்தாலும் குரு ஏத்துப்பார்னு ஒரு விதமான அலட்சியம் வராதா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா ஓஷோவோட முழு தத்துவமும் சுய நிந்தனைக்கு எதிரானது. சுயநிந்தனை. ஆமா, செல்ஃப் கண்டம்னேஷன். நாம நம்மளை வெறுக்கும்போது, நம்மை நாமே கண்டனம் செய்யும்போது, மாற்றத்துக்கான அத்தனை கதவுகளையும் மூடிடுறோம்னு அவர் சொல்றார். நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதை உங்களால் மாற்றவே முடியாது. முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்பு அலட்சியத்துக்கான உரிமம் இல்ல. அதுதான் மாற்றத்துக்கான முதல் படி. நான் இப்படித்தான் இருக்கேன்னு உங்களை நீங்கள் முழுசா ஏத்துக்கிற அந்த நொடியில தான் உண்மையான மாற்றம் நிகழ ஆரம்பிக்குது. அப்போ தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறது தான் உண்மையான தடையா? மிகச்சரி. நாம நம்மள மத்தவங்களோட ஒப்பிடும்போது தான் எல்லா பிரச்சனையும் தொடங்குது. நான் ஏன் புத்தரை போல இல்லைன்னு கேட்கும்போது நாம நம்மளையே 2 துண்டா உடைக்கிறோம். நிந்தனை செய்பவரும் நான் தான், நிந்தனைக்கு உள்ளாகுபவரும் நான் தான். இந்த உள்மன போராட்டம் நம்ம ஆற்றல முழுசா உறிஞ்சிடும். ஆமா, இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது கூட உங்களுக்குள்ளேயும் இந்த கேள்வி எழலாம். நான் ஏன் என்ன முழுசா ஏத்துக்க முடியல? அதுக்கு முக்கிய காரணம் நாம மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கிறது தான். நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஏனென்றால் நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் ஓஷோவின் நிலைப்பாடு. சரி, அப்போ நம்மள நாம ஏத்துக்கிறது தான் முக்கியம். ஆனா நாம இருக்கிற சூழல் நம்ம மன அமைதிக்கு எதிரா இருக்கும்போது என்ன பண்றது? இதுதான் அடுத்த கேள்வியா வருது. ஆமா, ஆசிரமத்துக்கும் வீட்டுக்கும் உள்ள போராட்டம். ஒரு சீடர் ஆசிரமத்துல கிடைக்கிற அமைதிக்கும் வீட்டுக்கு போனதும் எதிர்கொள்ற குடும்ப பொறுப்புகளுக்கும் நடுவுல மாட்டி தவிக்கிறதா சொல்றார். இங்கே உங்க கூட இருக்கும்போது கிடைக்கிற ஆனந்தம் வீட்ல இல்ல, அங்கே ஒரே குழப்பம்னு கேக்குறார். இது நம்மள் பலரும் உணர்ந்த ஒரு விஷயம்தான். ஒரு தியான முகாம்ல கிடைக்கிற அமைதி திங்கட்கிழமை காலையில ஆபீஸ் போனதும் காணாம போயிடுது. கரெக்ட். இதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றார்? ஆசிரமத்திலே தங்கிடணும் சொல்றாரா? இல்ல, அதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியம். ஓஷோ ஒரு புரட்சிகரமான ஆலோசனையை தர்றார். அவர் அந்த சீடரை நீ உடனே வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்றார். அப்படியா? ஆமா, இங்கே கிடைச்ச அமைதியும் ஆனந்தத்தையும் உன்னோட எடுத்துட்டு போ. அது உனக்கு வெளியேறும் கிடைக்கல, உனக்கு உள்ள இருந்து தான் கிடைச்சது. அதை உன் உலக வாழ்க்கையில சோதிச்சு பார்க்கணுங்கிறார். ஓ, ஒரு நாள் நீ வேலை செய்யற உன் கடையே உன் கோவிலாக மாறணும் என்கிறார். எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி. ஆசிரமத்துல அமைதியா இருக்கிறது சுலபம். ஆனா டிராபிக்ல அமைதியா இருக்கிறது தான் உண்மையான சோதனை. சரியா சொன்னீங்க. புத்தர், மகாவீரர் போன்றவர்கள் குடும்பத்தை துறந்து சென்றதை ஓஷோ விமர்சிக்கிறார். அதனால ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் துயரத்துல மூழ்கின. ஓஷோவோட சந்நியாசம் உலக வாழ்க்கையிலிருந்து தப்பித்து ஓடுவதல்ல, உலக வாழ்க்கையை மாற்றுவது, அதை மேம்படுத்துவது. அப்போ ஆன்மீகம்ங்கிறது ஒரு தனி தீவு இல்ல, அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு விஷயம். நிச்சயமா, ஆன்மீகத்தை ஒரு தனிப்பட்ட நடவடிக்கையா பார்க்காம அதை நம்ம இயல்பாவே மாத்திக்கணும். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்திலேயே இன்னும் கொஞ்சம் அன்பாகவும் அழகாகவும் அமைதியாகவும் மாறுவதுதான் உண்மையான சந்நியாசம். இந்த எதையும் எதிர்கொள்வதுங்கிற கருத்து அடுத்த கேள்விக்கு நம்மள இட்டு செல்லுது. இது கொஞ்சம் உணர்ச்சிகரமான கேள்வி. சீடர்கள் ஓஷோவோட உடல்நிலைய பார்த்து கவலைப்படுறாங்க. ஆமா, ஒரு சீடர் கேட்கிறார், உங்க உடல்நிலை சரியில்லாம இருப்பத பார்க்கும்போது எங்களால நேர்மறையா இருக்க முடியல, மனசு ரொம்ப கஷ்டப்படுது, நாங்க என்ன செய்யறது? இது குரு மேல இருக்கிற அன்பையும் பற்றுதலையும் காட்டுது. இதுக்கு ஓஷோ என்ன சொல்றார்? அவர் அவரோட உடலுக்கும் அவரோட உணர்வு நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்றார். நான் முழு ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், என் உடலை பத்தி எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றார். இது கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒருத்தர் அவங்க உடல் இல்லாம எப்படி இருக்க முடியும்? நம்ம எல்லாருக்கும் நான்னா இந்த உடல் தானே. இதுதான் ஞானத்துல ஒரு முக்கியமான படி. நான் இந்த உடல்கிற எண்ணம் தான் நம்மளை இந்த உலகத்தோட பிணைச்சு வச்சிருக்கிற அடிப்படை பசை. ஞானோதயம் அடைஞ்ச பிறகு அந்த பந்தம் இயல்பாவே குறைஞ்சிடும்னு ஓஷோ சொல்றார். அப்படியா? ஆமா, ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு பலவீனமாகிடும். இது எப்படி யோசிச்சு பாருங்க. உங்க போனோட ஹார்ட்வேர் தான் உடல், அதுல ஓடுற சாஃப்ட்வேர் தான் உணர்வு நிலை. சரி. போன் உடையலாம், ஸ்கிரீன் போகலாம், பேட்டரி தீர்ந்து போகலாம், ஆனா அந்த சாஃப்ட்வேர், அந்த கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும்.
ஓஷோ சொல்றது ஃபோனை பார்த்து கவலைப்படாதீங்க, அந்த கனெக்ஷனை உணருங்க என்பதுதான். அருமையான உவமை. ஓஷோவும் ஒரு உவமை சொல்றாரு இல்லையா? இசை ஒருபோதும் மாறுவதில்லை, பாடகரின் குரல் மட்டுமே மாறுகிறது. ஆமா, உடலுங்கிறது ஒரு கருவி. அந்த கருவி வயதாகலாம், பழுதடையலாம். ஆனா அது வழியா வெளிப்படுற அந்த சாரத்தை, அந்த இசைய பற்றி கொள்ள சொல்றாரு. உடலை கண்டு வருந்தாம அந்த அழியாத தன்மையை உணருங்கள்ங்கிறாரு. ஆமா, இது அடிப்படையில பற்றுதல் துக்கத்தை தருங்கிற புத்தரோட பாடத்தை நினைவுபடுத்துது. சீடர்களோட கவலைக்கு காரணம் ஓஷோவோட உடல்நிலை இல்ல, அந்த உடலின் மேல அவங்க வச்சிருக்கிற பற்றுதல். ஓ, பற்றுதல் தான் பிரச்சனையா? ஆமா. அழியாத உண்மையை நோக்கி கவனத்தை திருப்புவதுதான் இதுக்கு ஒரே வழி. அதுக்கு முதல்ல நீங்க உங்க உடலுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர பழகணும்னு அவர் சொல்றார். அதை எப்படி ஒருத்தர் உணர்றது? நீங்க உங்க உடலை கவனிக்க ஆரம்பிக்கணும், உங்க மூச்சை கவனிக்கணும், உங்க இதய துடிப்பை கவனிக்கணும். கவனிப்பவர் ஒருத்தர் உள்ளே இருக்கார் இல்லையா? அந்த கவனிப்பவர் நீங்க. கவனிக்கப்படும் பொருள் உங்க உடல். ஆமா. இந்த வித்தியாசத்தை நீங்க உணர ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கும் உங்க உடலுக்கும் உள்ள இடைவெளி புரியும். அப்போதான் எனக்கும் என் உடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும்னு ஓஷோ சொல்றாரு. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த உரையாடல் வாழ்க்கைக்கு காரணம் தேடுறதை நிறுத்திட்டு வாழ்க்கையை அது இருக்கிறபடியே வாழ சொல்லுது. நம்ம குறைகளை வெறுக்காம அதை ஏற்றுக்கொண்டு நமக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வழிகாட்டுது. ஆன்மீகத்தை எங்கோ ஒரு மூலையில தேடாம நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே கொண்டு வர சொல்லுது. ரொம்ப ஆழமான சிந்தனைகள். ஆமாம். முடிவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைச்சிட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வாழ்க்கையோட அழகே சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தெரியாம அந்த பதிலை தேடுற பயணத்தை வாழ்றதுல தான் இருக்குமோ? இதை சிந்தித்து பாருங்கள்.